ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஒரு சிம்பிளா ஒரு ஸ்வீட் பார்க்கலாம். இது வந்து டெய்லியே சாப்பிடுவார் நார்த்ல. இந்த சீசன்ல இப்போ வின்டர் இல்லையா? அப்போ அந்த காஜர்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேரட் வர மாரி அவளுக்கு சிவப்பு கலர்ல வரும். டெல்லி கேரட்னே கூட இப்போ சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இங்கலாம் அத. ஸோ அது காஜர்ன்னு சொல்லிட்டு பிங்கிஷ்ஷா இருக்கு அது பாருங்க. நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத. அது அவ்வளோ மெல்லிசா இருக்கும். தோல் வயிட்டின்னு வந்துரும் ஈஸியா. பொதுவாவே இது வந்து ரொம்ப தித்திப்பா இருக்கும். காயே நம்ம கேரட் மாரி சல்லுன்னு உப்பு கரிச்சிரும் தெரியுமா? சம்டைம்ஸ் அப்படி இருக்காது. ஸோ, அதனால இதில வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்டு தான். இந்த அல்வா கிளறி கிளறி வச்சுருவா. எல்லா கடையிலயும் கிடைக்கும். எப்ப பாரு டெய்லி சாப்பாடே சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இதான் பண்ணுவா. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் இது. ஸோ, அது எப்படி பண்றது நம்ம இதில பார்க்கலாம். இந்த மாரி காஜர் வாங்கிக்கோங்க. நீளமா இருக்கும். நல்லா 1 அடி நீளத்துக்கு வரும். தள்ளியும் வாலும் கட் பண்ணி இந்த மாரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ, தோலெல்லாம் சீவிட்டு நம்ம அத நல்லா அழகா துருவின்றலாம். அல்வா கிளறணும் இல்லையா? அதனால. இதில வந்து சின்ன கண்ணு, பெரிய கண்ணு 2ம் இருக்கும் இல்லையா? நம்ம திருவலகால. சின்னது நல்லாயிருக்கும். ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் காய் நமக்கு. அதனால சின்னது பெட்டரா இருக்கும். வேகறதுக்கும் ஈஸியா இருக்கும். அதனால அந்த குட்டி துருவல் பரவால்ல. இல்ல கொஞ்சம் வாயில கடிப்படுற மாரி இருக்கணும், கொஞ்சம் பெரிய துருவல் வேணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, அதுலயும் துருவிக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எதுலயோ ஒண்ணுத்துல இந்த மாரி ஃபைனா துருவிக்கோங்க. அரைக்க வேண்டாம். அரைச்சா ரொம்ப கொழ கொழன்னு ஆயிடும். ஒரு மாரி முழுக்கு முழுக்குன்னு. ஸோ இதுதான் பெட்டரா இருக்கும். அதனால பொறுமையா துருவி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைன் துருவலா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ நல்லாருக்கும் பார்க்கறதுக்கும் இது அல்வா. ஸோ அது மாரி ஃபுல்லா துருவி எடுத்துட்டுருங்க. இப்போ திக்கா பால் இதில விடணும். இது என்ன அளவுன்னா, ஒரே ஒரு கேரட் மீன் 1 கிலோ கேரட் எடுத்தீங்கன்னா 1 1/2 கிலோ லிட்டர் பால் வேண்டியிருக்கும். ஸோ நம்ம கப் அளவுல பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அதில வெயிட் பார்க்கறதுக்கு நீங்க கம்மியா பண்றீங்க. 1/4 கிலோ பண்றீங்க அப்படி கம்மியா பண்றீங்கன்னா, அளவு எப்படின்னா, அது வந்து பாதிய விட கம்மியா சர்க்கரை, 1 1/2 மடங்கு பால் அப்படி கணக்கு எடுத்துக்கணும். நான் 1 கிலோ அளவுல சொல்றேன் உங்களுக்கு புரியும் ஈஸியா. தட் இஸ் 1 லிட்டர் 1 கிலோ கேரட்டுன்னா 1 1/2 லிட்டர் பாலு. ஒரு 400 to 500 கிராம்ஸ் வந்து சர்க்கரை அப்படி எடுத்துக்கணும். ஸ்ட்ரெயிட்டா பால் அடுப்புல இந்த மாரி கொஞ்சம் பெரிய உருளையா வச்சுக்கோங்க. இல்ல நான்ஸ்டிக்ல பெருசா எடுத்துக்கோங்க. அதில பால உட்டுட்டு, அதில அப்படியே இந்த இத வந்து போட்டுருங்க. கேரட் இது நெறைய வெரைட்டி இருக்கு பண்றதுக்கு. வதக்கி பண்ணலாம், இந்த மாரி துருவி பண்ணலாம். அந்த மாரி நெறைய இருக்கு. நான் ஒண்ணு ஒண்ணா சொல்லி தரேன். ஏன்னா இப்ப சில சமயம் ஸ்வீட்லெஸ் கோவா போடலாம். அப்புறம் இந்த கண்டன்ஸ் மில்க் மாரி அமுல் மில்க் விடலாம். இந்த மில்க் அது மாரி. ஸோ நெறைய சொல்றேன். இது வந்து இதுதான் இதுக்கு மெயின் இன்கிரீடியன்ட்டே. இந்த ஜாதி பத்திரின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஜாதியோட பூ. அத வந்து பொடிச்சு இதில போட்டுருங்க அப்படியே. பச்சையா தான் போடணும் எல்லாமே. ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் செலவு தான் இதுக்கு. அதனால ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியா பண்ணலாம் நம்ம. அத போட்டுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கும். அடியே பிடிச்சுக்காது. நீங்க பக்கத்தில வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு பக்கத்தில வேல பார்க்கலாம். ஏன்னா இது பால் குறைஞ்சு திக்கா ஆணும் நமக்கு. பால்லயே தான் அது வேகணும். அப்பப்ப நம்ம வந்து கலவி விட்டுட்டா போதும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெயின் இல்லாதது, கலர் கூட போட வேண்டாம். ஏன்னா அதோட கலரே அழகா இருக்கு பாருங்க. அதனால ஒண்ணுமே வேலை இல்ல இதுக்கு. பக்கத்துல நின்னுட்டு சிம்ல பொங்காத அளவுக்கு வச்சுடணும். அதுக்கு தான் நான் பெரிய பாத்திரமா வைங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படியே அப்பப்போ கிளறி கிளறி விட்டுட்டே இருக்கலாம். ஜம்முன்னு வெந்துரும் கேரட் அதுல. நான் நல்லா முழுக்க பால் வைக்காம கொஞ்சம் அலம்பி விட்டேன் பார்த்தீங்களா? தண்ணி அவ்வளோ ஒரு ஃபுல் பால் வச்சீங்கன்னா கொஞ்சம் வேகறதுக்கு நாழி ஆகும். கொஞ்சம் தண்ணி கலந்தோம்னா நமக்கு சட்டுன்னு இதாயிடும். வெந்துரும். பாலோட இது வந்து திக்னஸ் வந்து உங்களுக்கு புடிச்சது தான். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற மில்க்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இதுக்குன்னு ஃபுல் கிரீம் மில்க் வாங்கி பண்றேன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொறுமை தான் கொஞ்சம் அவசியம் இதுக்கு. இது பாருங்க அப்படியே எவ்வளோ குறுகிடுத்து பாருங்க. அந்த பாதியிலேயே வெந்து 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 ஸோ வாசனையா இருக்கும். இப்ப இத பார்த்தாலே உங்களுக்கு ஏன்னா மில்க் வெந்திருக்கு இல்லையா? அது. இப்போ அளந்து வச்சிருக்க சர்க்கரைய கொட்டிக்கோங்க அதுல. நான் வந்து 1/4 கிலோ கேரட் தான் பண்றேன் இதுல. அதனால எனக்கு வந்து இது ஒரு 125 கிராம்ஸ் எடுத்துட்டுருக்கேன் சுகர். சர்க்கரை போட்டோனே ஜென்ரலா இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆயிக்கும். அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க முடி இருக்கும். ஸோ அலோவ் பண்ணுங்க அது கொதிக்கட்டும். நல்லா டைட் ஆயிடுத்து. சில பேர் வந்து இந்த டைம் கூட ஆகக்கூடாதுன்னு சர்க்கரைல லைட்டா கம்பி பாகு வச்சு விட்டுருவா இதுல. அந்த மாரி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதான் சொல்றேன் நெறைய வெரைட்டி இருக்கு. இப்போ சும்மா ஒரு பேருக்கு 1 டீஸ்பூன் நெய். இப்போ இது வந்து தோல் சீவி வச்சிருக்கேன் ஆல்மண்ட். அதாவது ஊற வச்சிருங்க ஒரு 10, 15 பருப்ப. தோல எடுத்துட்டு அழகா இது மாரி சீவி வச்சுக்கோங்க. இல்லன்னா வெள்ளரி விதை இருந்தா அது கூட போடலாம். அதுதான் இதுக்கு ரொம்ப நல்லாருக்கும் போடுறதுக்கு. இதுல வந்து முந்திரி தாளிக்கிற பழக்கம் இல்ல. ஓகேவா? இது அப்படியே அப்புறம் ஓரெல்லாம் நன்னா வறண்டி விட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆறுன பிறகு கூட நம்மளால எடுத்துட முடியும் அத. அப்பப்போ ஸ்பூன்ல இப்படி கிளறி விட்டுக்கோங்க. எதா இருந்தாலும் படியும்.
அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல இது. அதான் சொல்றேன் ரொம்ப ஈஸி அண்டு ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் இது. அவ்வளோதான் அப்படியே இருக்கலாம். அந்த ஜாதி பத்திரி போட்டதுனால ஒரு யூனிக் ஸ்மெல் இருக்கும் அது. அது ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இது வெறுமனே பண்ணலாம். இல்ல சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணலாம். உப்பு போடாம பண்ணிட்டு. அதனால இது வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. கேரட்லயும் இதே மாரி தான் பண்ணணும். பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான அழுத்துங்க. பாய்.